ஹலோ ஆல், வெல்கம் டு மெலடி அட் ஹோம். இன்னைக்கு ஜிஆர்டியில் கோல்டு ஸ்கீமில் என்ன ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன் அண்ட் சேவிங்ஸ் கால்குலேஷன் தான் பார்க்க போகிறோம். இது சென்னையில் இருக்க ஒரு ஃபேமஸான ரோட். எதுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏர்லியராக கிளம்பிட்டோங்கிறதுனால பிரேக்ஃபாஸ்ட் செய்ய முடியல. பெரம்பூர் ஸ்ரீனிவாசாவில் தான் சாப்பிட்லான்ட்டு போயிருந்தேன். இங்கே ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு பர்சனல் ஃபேவரட் ஸ்பாட். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். இது எந்த விதமான ப்ரொமோஷனும் கிடையாது, ஜஸ்ட் எனக்கு பிடிக்குங்கிறதுனால சொன்னேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிளெயின் ரோஸ்ட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சாப்பிட்டுட்டு டக்குன்னு கிளம்பிட்டோம். ஏன்னா கூட்டம் ஆயிடுச்சுன்னா நம்ம கரெக்டாக பார்த்து வாங்க முடியாதுங்கிறதுனால அண்ணா நகர் ஜிஆர்டி தான் போயிருந்தேன். இதுதான் என்னோடய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஷோரூம். யூஸ்வலாக நான் சென்னையில் வாங்குறேன்னா இந்த அண்ணா நகர் ஷோரூம் தான் போவேன். பிளான் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரி, அக்ஷய திருதி ஆஃபர் முடியறதுக்குள்ளே எப்படியாவது போய் எடுத்துடலான்ட்டு போயிட்டேன். ஸோ நான் சேர்த்து வச்சுருந்த வேல்யூக்கு ஒரு சின்ன கம்மல் வாங்கலான்னு யோசிச்சுட்டு ஒரு ரெகுலர் வேர் இயரிங்ஸ் தான் காமிக்க சொன்னேன். அங்கே கார்த்திக்னு ஒருத்தர் இருந்தார் இந்த செக்ஷனில். உண்மையாகவே ரொம்பவே நல்லா எடுத்து காமிச்சார். அண்ட் இன்பிட்வீன் அக்ஷய திருதி ஆஃபருக்கு சில ஷோரூம்ஸில் எக்ஸ்க்ளூசிவாக இந்த 27 கிராம்ஸ் நெக் பீசஸ் இருக்குதுன்னு சொல்லி காமிச்சாங்க, புது மாடல்னு சொல்லி. இதில் நிறைய ஸ்டோன்ஸ் இருந்துச்சு. 27 கிராம்ஸ் தான், பட் ஆனால் ரொம்பவே லைட் வெயிட்டாக இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் பார்த்துட்டு அதை தள்ளி வச்சுட்டேன். ஸோ நான் ஒரு சின்ன கம்மல் வாங்கலான்னு தான் போனேன். ஸோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ என்கிட்ட இருக்க மாடல்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இதை தவிர்த்து வேறு மாடல் காமிக்க சொன்னேன். ஸோ அவரும் உண்மையாகவே பொறுமையாக எடுத்து ஒரு நியூஆன்சஸையும் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி, இது ஏன் இந்த மாதிரி டிசைன், இதுக்கு ஏன் இவ்வளோ வேஸ்டேஜ்னு சொல்லி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அண்ட் நான் ஒவ்வொரு ட்ரேலையும் எனக்கு எது பிடிச்சிருந்ததோ என்னோட அக்யூமுலேட்டட் வேல்யூ, நான் ஒரு வேல்யூ சேர்த்து வச்சுருந்தேன். கோல்டு ஸ்கீமில் கோல்டு 11 ஃப்ளெக்ஸி ஸ்கீம் தான் நான் போட்டிருந்தேன். அதில் 2 ஆப்ஷன் இருக்கும், உங்களுக்கு வேல்யூ பேஸ்ட் ஆர் மணி பேஸ்ட். நான் வேல்யூ பேஸ்ட் செலக்ட் பண்ணியிருந்தேன். இந்த டாப் லெஃப்ட் சைட் கார்னரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கமல் தான் எனக்கு பிடிச்சிருந்தது. பட் நான் சேர்த்து வச்சுருந்த வேல்யூக்கு அது ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதனால் அதை செலக்ட் பண்ணல. இன்றைக்கி என்னோடய பிளானே பார்த்திங்கன்னா, நான் எவ்வளோ சேர்த்திருக்கணும் அதை விட கம்மியாக எடுத்துடக்கூடாது, ஜாஸ்தியாகவும் எடுத்துடக்கூடாது தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று செலக்ட் பண்ணி பேக் பண்ணியாச்சு. ஸோ நம்ம எப்போவுமே நம்ம கையில் கொடுக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கடவுள்கிட்ட வச்சு ஆசீர்வாதம் வாங்கி நமக்கு தருவாங்க. நிறையா கோல்டு சேரணும்னு சொல்லி வாழ்த்தி தருவாங்க. எல்லாருக்குமே தாய் கலவை படத்தில் வர மாதிரி நிறைய கோல்டு சேர்த்து வைக்கணும்னு தான் ஆசை. கண்டிப்பாக நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணி சின்ன சின்னதாக சேவிங்ஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக அதை விட ஜாஸ்தியாகவே சேவ் பண்ணி வைக்கலாம். அண்ட் கோல்டு ஸ்கீமுக்கு எப்போவுமே கிஃப்ட் ஆஃபர் இருக்கும். நான் அந்த பீச்சினோட ப்ராடக்ட் தான் செலக்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் நான் சின்னதாக தான் ஒரு சேவிங்ஸ் பண்ணியிருந்தேன், 5000 பெர் மந்த்னு சொல்லி. கோல்டு 11 ஃப்ளெக்ஸி பிளான்னு இருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஷோரூமில் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருந்தால் ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். ஸோ 55,000 11 மந்த்ஸ்க்கு சேர்ந்துருந்தது. அன்றைக்கி கோல்டு ரேட் 14,120 பெர் கிராம். என் அக்கௌண்ட்டில் இருந்தது 4.95 கிராம்ஸ். நான் எடுத்த இயரிங் 4.508 கிராம். அதுக்கு 20% வேஸ்டேஜ், 18% ஸ்கீமில் போயிடுச்சு, 2% அக்ஷய திருதி ஆஃபரில் போயிடுச்சு. பேலன்ஸ் ஒரு 400 கிராம் இருந்ததுனால அதுக்கு ஒரு 1/2 கிராம் காயின் நீங்கள் எடுத்துக்கலான்னாங்க வித்தவுட் வேஸ்டேஜ். ஸோ அதுவும் வாங்கியாச்சு. அண்ட் நான் சேவிங் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 4.5 கிராம்ஸ்க்கு இருக்கிற 4.5 கிராம்ஸ்க்கான 20% வேஸ்டேஜ் மட்டும் போயிருந்தது. பட் ஜிஎஸ்டி 3% கொடுத்துருந்தேன். அண்ட் எக்ஸ்ட்ரா 200 எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.079 கிராம் எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருந்தேன். அந்த காயின் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கனாவே தெரியும். ஸோ அதுக்கு மட்டும் ஒரு 200 எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருந்தேன். ஸோ அக்ஷய திருதி அன்னைக்கு கோயம்புத்தூரில் இவ்வளோ ரஷ்ஷாக இருந்ததுனால என்னால் சுத்தமாக எடுக்கவே முடியல. ஸ்கீம் போட்டிங்கன்னா வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கலாம். இதுதான் நான் வாங்கியிருந்த ப்ராடக்ட். ஜிஆர்டியில் எப்போவுமே வேஸ்டேஜ் ஜாஸ்தின்னு சொல்லி ஒரு கமெண்ட் இருக்குது. பட் பியூரிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது ஜிஆர்டிக்கான ப்ரொமோஷன்ஸ் கிடையாது, ஜிஆர்டி கோல்டு ஸ்கீமுக்கான எந்த வித ப்ரொமோஷனும் கிடையாது. என்னோட ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும்தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் பை சப்ஸ்கிரைபிங் மை சேனல். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங்.